அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன பதிவு. அதாவது அதிமுக கட்சியை வழிநடத்தி கொண்டு போனது எம்ஜிஆர், அடுத்தால அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. இரும்பு மனிதனி பேர் வேற கிடச்சவங்களுக்கு பிரதமரை ஏற்று பேசின ஒரே ஒரு ஆள் அம்மையார் மட்டும்தான். எனக்கு விவரம் 10ஆம் கிளாஸ் முடித்ததுலேருந்து 16-17 வயசில் சேர்ந்துருப்பேன். கட்சியில் நிறைய வருஷம் இருந்தேன். அது அம்மையார் இறந்த பிறகு அது எனக்கு பிடிக்கலை. அதனால் அதுலேருந்து விலகிட்டேன். இப்போ தற்சமயத்துக்கு விஜய் கட்சியில் இருக்கிறேன். அம்மையார் பிஜேபி கூட்டணி வச்சுருந்தாங்க. அடுத்தால் என்னென்னா ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க, இனிமேல் ஒரு காலமும் அதிமுக பிஜேபி கூட கூட்டணியை வைக்காதுன்னு. எடப்பாடி பழனிசாமி இப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆள். அப்போ ஜெயலலிதா அம்மையார்லாம் கொண்டு வராலாம், நீ எதுக்கு பிஜேபி கூட கூட்டணி வச்சா? அதோட மோசமான ஒரு ஆள் இருக்கார் ஓபிஎஸ்லாம் ஒரு நல்ல மனுஷன் தான். அம்மையார் தான் அவனை சிஎம்மாக இருத்துன்னு இருந்தால. நீங்கள் சிஎம்மாக இருங்கன்னு அம்மையார் ஒரு கேஸில் உள்ள போகும்போது அவர் தான் சிஎம்மாக இருந்தார். அம்மையார் தான் முதல்ல சொன்னது என்னன்னா, திமுக ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தி நீ அம்மையாருக்க இதில் இந்த ஆசையில் இருக்கா, அந்த தீய சக்தி கூட போய் நீ சேர்ந்துருக்கா? இவங்களெல்லாம் கேவலமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா? நீங்கள் இப்போ கட்சியை அம்மையார் ஆட்சியில் நடத்துறீங்களா இல்லை வேறு இதில் நடத்துறீங்களா? அசிங்கமாக இருக்குது இது. இப்போ அதிமுக ஒரு தேய்க்குடி அப்படி தான் நான் சொல்ல முடியும்.